நேரம் இப்போது சரியாக 9:46 10/2/2016 உலக பக்கமாக காலை வேளையில் செய்தி பார்வை இப்போது உங்களோடு பகிரப்படும். எனவே உலகத்தில் நடந்த பரபரப்பான சில விஷயங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய நாளில், அதாவது பிப்ரவரி 10, 2016 புதன்கிழமையில் என்ன நடந்திருக்கிறது? சிலி நாட்டில் பயங்கர நிலநடுக்கம் என்ற தலைப்போடு ஒரு செய்தி. சிலி நாட்டின் மத்திய பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாகவும் இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகி உள்ளது என்றும், இந்த நிலநடுக்கம் காரணமாக பல இடங்களில் மின்சார சேவை தடைப்பட்டிருப்பதும், நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் செய்தியாக இருக்கிறது. ஐரோப்பிய நகரங்களை தகர்க்க சதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மேற்கத்திய நாடுகளின் புலனாய்வு அமைப்பு வட்டாரங்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது, நவம்பரில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தாக்குதல் நடந்த பயங்கரவாதி அபு முகமது அல் அத்னானி தலைமையிலான குழுவை IS பயங்கரவாதிகள் குழு அனுப்பி வைத்திருந்தது. இந்த குழு பாரிஸ் நகரின் பல இடங்களில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் 130 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த தாக்குதல் நடக்கும் முன் பாரிஸ், பிரிட்டன் தலைநகர் லண்டன், ஜெர்மனி, பெர்லின் உள்ளிட்ட 5 நகரங்களில் தாக்குதல் நடத்த 60 பயங்கரவாதிகளை IS இயக்கம் நியமித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதில் பாரிஸில் தாக்குதல் நடத்தப்பட்டு முடிந்துவிட்டது. அதில் மொத்தமுள்ள 60 பயங்கரவாதிகள் 20 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இன்னும் 40 பேர் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற அச்சப்பாட்டோடு ஆன ஒரு செய்தி அது. Facebook தலைவர் ஆதங்கம் என்ற ஒரு தலைப்பில் செய்தி. நெட் நியூட்ரல், அதாவது இணைய சமநிலைக்கு ஆதரவாக ட்ராய் என்ற அறிவிப்பை இந்தியாவில் பலரும் வரவேற்ற நிலையில் Facebook நிறுவனர், அதாவது ஏமாற்றம் தெரிவித்திருக்கிறதை சமூக வலைதள நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க் அது பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளித்திருக்கிறதாகவும், இந்தியாவில் இணைய இணைப்புகளுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் வரை ஓய மாட்டோம் என்ற செய்தியை சமூக வலைதள நிறுவனர், அதாவது Facebook நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க் அவரது செய்தியில் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து நேபாள முன்னைய, அதாவது மாஜி பிரதமர் சுசில் கொய்ராலா மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமரும் நேபாள காங்கிரஸ் கட்சி தலைவருமான சுசில் கொய்ராலா, அவருக்கு வயது 78, உடல் நல கோளாறு காரணமாக நேற்று அதிகாலை இறந்திருக்கின்றார். நேபாள பிரதமராக இருந்த கொய்ராலா அந்த நாட்டின் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தவர் என்பதும், கடந்த ஆண்டு அக்டோபரில் நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்ததால் பிரதமர் பதவியை இழந்திருக்கிறார் என்பதும், இன்று அவரது உடல் தகனம் செய்யப்படும், அதாவது அடக்கம் செய்யப்படும் என்பதையும் செய்தியாக இருக்கிறது. கூகுள் CEO சுந்தருக்கு $1356 கோடி ஊக்கப்பரிசு, அதாவது $230 ஊக்கப்பரிசு கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி. கூகுள் தேடுதல் இணையத்தின் தலைமை நிர்வாகி, சென்னையை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சைக்கு $199 மில்லியன், அதாவது $1356 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் ஊக்கப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளன என்பது செய்தி. அது பற்றிய விரிவான செய்திகளை நீங்கள் இணையங்களில் தேடி பார்க்கலாம். தொடர்ந்து கோஹினூர் வைரத்துக்கு சொந்தம் கொண்டாடும் பாகிஸ்தான் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இங்கிலாந்தில் உள்ள கோஹினூர் வைரம் தங்கள் நாட்டுக்கு சொந்தம் என பாகிஸ்தான் வக்கீல் ஒருவர் அந்நாட்டு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கை பாகிஸ்தான் ஹைகோர்ட் விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு பக்கமாக, இது இந்தியாவுக்கு சொந்தமான கோஹினூர் வைரம், இதனை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என இங்கிலாந்திடம் போராடி கொண்டிருக்கிறது இந்திய நாடு. இதனை இங்கிலாந்து ஏற்க மறுத்து வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வக்கீலும் அது தங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது என வழக்கை தொடர்ந்திருக்கின்றார்.
இது யார் பக்கம் போய் சேர இருக்கிறது, இதை கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்பதெல்லாம் கேள்வி. கோஹினூர் வைரம் இப்போது யாரிடம் இருக்கிறது என்றால் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் கிரீடத்தை இது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உபரி தகவலாக எடுத்துக்கொள்வோம். தலைப்பாகை அணிந்த சீக்கியருக்கு விமானத்தில் அனுமதி மறுப்பு என்ற ஒரு செய்தி. அதாவது மெக்சிகோவில் தலைப்பாய் டர்பன் அணிந்து சென்ற சீக்கியருக்கு விமானத்தில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி. அதாவது அமெரிக்காவில் வசித்து வரும் சீக்கியர் வாரிஸ் அலுவாலியா, இவருக்கு வயது 41. இவர் ஹாலிவுட் திரைப்படங்களில் கூட நடித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு நியூயார்க்கில் இருந்து மெக்சிகோவுக்கு இவர் சென்றிருக்கின்றார். பின்னர் அங்கிருந்து நியூயார்க் திரும்புவதற்காக விமானத்தில் முதல் வகுப்பில் டிக்கெட் இவர் எடுத்திருக்கின்றார். ஆனால் அங்கு இவரை அதிகாரிகள் பாதுகாப்பு சோதனை நடத்தி அவர் கொண்டு சென்ற பை, சூட்கேஸ் உள்ளிட்டவற்றை சோதித்த பிறகு அணிந்திருந்த ஸ்வெட்டரையும் அகற்றுமாறு கூறி சோதனை மேற்கொண்டிருந்தார். இறுதியாக அலுவாலியாவின் அந்த தலைப்பகையும் அகற்றுமாறு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர் அதை அகற்றவில்லை. இது அவரது மத நம்பிக்கை தொடர்பான விஷயம். தலைப்பகை அணிந்துதான் நான் பொது இடங்களுக்கு சென்று வருகிறேன், எனவே அதனை அகற்ற முடியாது என்று விளக்கம் அளித்திருக்கின்றார். எனினும் இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த அதிகாரிகள் அலுவாலியாவை விமானத்தில் செல்ல அனுமதிக்கவில்லை என்பது செய்தி. தமிழர்களிடமிருந்து கைப்பற்றிய நிலங்களை இலங்கை ராணுவம் திருப்பி அளிக்க வேண்டும், ஐநா மனித உரிமை ஆணையர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலங்களை உரியவர்களிடம் இலங்கை ராணுவம் திருப்பி அளிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையர் ஜெயித் ராத் அல் ஹுசைன் வலியுறுத்தியிருக்கிறார் என்பது செய்தியின் சாராம்சம். பாகிஸ்தான் இந்து திருமண சட்ட மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழு ஒப்புதல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. பாகிஸ்தானில் நீண்ட தாமதத்துக்கு பிறகு இந்துக்களுக்கான திருமண சட்ட வரைவு மசோதாவுக்கு சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு திங்கட்கிழமை ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இது தொடர்பான இடம்பெற்று வந்த நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஆண் மற்றும் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயதை 18ஆக நிர்ணயித்தும் இந்த சட்டம் பாகிஸ்தானில் அனைத்து மாகாணங்களுக்கும் பொருந்தும் என்ற அம்சத்தை இணைத்தும் மசோதாவில் இரு திருத்தங்கள் செய்த பிறகு அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய நிலைக்குழு ஒப்புதல் வழங்கியது என்பது செய்தியாக இருக்க, 5 ஹிந்து எம்பிக்கள் கலந்து கொண்ட இந்த விவாதத்தில் ஹிந்து தம்பதியில் ஒருவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறிவிட்டால் அந்த திருமணம் செல்லாது என்ற அம்சத்தை நீக்கும்படி பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி எம்பி ரமேஷ்குமார் வாங்வானி கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் இந்த கோரிக்கை மற்ற எம்பிக்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து இந்த அமளியால் மசோதா மீண்டும் முடக்கப்படும் அபாயத்தை தவிர்க்கும் வகையில் இது குறித்த விவாதம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றும் அந்த செய்தி கூறுகிறது. தொடர்ந்து இலங்கை பக்கமாக சற்று திரும்பி பார்ப்போம். பிள்ளையானுக்கு மீண்டும் 14 நாள் விளக்கமறியல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ற செய்தி இருக்கின்றது. அதாவது கடந்த 2005-12-25 தேதி மட்டக்களப்பு மரியாள் தேவாலயத்தில் நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை தொடர்பாக கடந்த 9/10/2015 அன்று கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு இவர் விசாரணை செய்யப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. சரத் பொன்சேகா சத்திய பிரமாணம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி. தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவரான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நேற்று நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக இலங்கை பக்கமாக இருக்கிறது. மங்கள உடனடியாக பதவி விலக வேண்டும் வாசுதேவ நாணயக்கார என்ற தலைப்பில் ஒரு செய்தி. நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்து மேற்குலகின் அடிமையாக இலங்கையை உட்படுத்திய குற்றச்சாட்டுக்காக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருப்பதும் ஒரு செய்தி.
இன்னும் ஒரு செய்தி, நாங்கள் இந்தியா பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். காதலர் தினத்திற்கு கடன் கேட்டு விண்ணப்பித்த வங்கி அதிகாரி என்ற ஒரு செய்தி. அதாவது உலகம் முழுவதுமே காதலர் தினம் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் காதலர் தினம் குறித்து பல்வேறு வகையான சுவையான தகவல்கள் செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஸ்டேட் வங்கி கிளை ஒன்றில் அதிகாரி ஒருவர் காதலர் தினம் கொண்டாட முன் கடன் தொகை வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. இவருக்கு வயது 25. இவர் பெயர் திக்விஜய் சிங். காதலர் தினத்துக்காக இவர் கேட்ட தொகை 42,970 ரூபாய் கடன் கேட்டு வங்கியில் விண்ணப்பித்திருந்தார். இந்த விண்ணப்பத்தை கடன் வங்கி நிர்வாகம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து விண்ணப்பத்தை நிராகரித்திருப்பதும் செய்தியாக இருக்கின்றது. கடன் கொடுப்பது என்பது இந்த பண்டிகைக்கு முன்னால் அது கொடுக்கப்படும் ஒரு விஷயமாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. என்றாலும் கூட அந்த பண்டிகை பட்டியலில் காதலர் தினம் அன்னையர் தினம் இல்லை என்று வங்கி நிர்வாகம் சொல்லி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கிறது. ஜெயலலிதா, அதாவது இந்திய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் அரசு பள்ளிகளில் 24 மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் 24 சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பள்ளிகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. குழந்தைகள், முதியோர், எலும்பு முறிவு, கண்காது, மூக்கு, தொண்டை, பல் உட்பட எல்லா நோய்களுக்கும் தனித்தனியாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதற்காக 15 மருத்துவர்கள் கொண்ட குழு செவிலியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்பதும் செய்தி. 54 தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் விருதுகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தொழிலாளர்களின் உற்பத்தி திறன், சமயோசித அறிவு, தைரியம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் ஷிரம் விருதுகளுக்கு இந்த ஆண்டு 54 தொழிலாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்தது ஒரு செய்தியாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஷிரம் விருதுகளுக்கு இந்த ஆண்டு 54 தொழிலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வளவும் காலையில் பார்க்கக்கூடியதாக, அதாவது பிப்ரவரி 10 புதன்கிழமை இன்று பார்க்கக்கூடியதாக இருந்த செய்திகளில் என்னை தொட்டவைகள். எனவே நாளையும் செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ளலாம்.